புதிய தலைமுறையின் நட்சத்திர தொகுதிகள் வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது திமுக முதன்மைச் செயலர் அமைச்சர் KN நேருவின் தொகுதியான திருச்சி மேற்கு. லால்குடி, திருச்சி 2, திருச்சி மேற்கு என்று பல தொகுதிகளில் களமாடி இருந்தாலும் திருச்சி என்றாலே நினைவுக்கு வருபவர் அமைச்சர் KN நேரு. திருச்சி மேற்கு தொகுதியில் 2016 28,415 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற நேரு அடுத்து வந்த 2021 தேர்தலில் 85,109 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று அமைச்சரானார். மத்திய பேருந்து நிலையம், வணிக வளாகங்கள், அரசு மருத்துவமனை என திருச்சியின் இதய பகுதியாக விளங்கும் தொகுதி திருச்சி மேற்கு. 2,35,903 வாக்காளர்களை கொண்ட தொகுதி இது. கடந்த 5 ஆண்டுகளில் தனது தொகுதிக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த திருச்சி நகருக்கும் பல நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நேரு. ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலங்கள், பாதாள சாக்கடை திட்டங்கள் என பல பணிகளை செய்திருக்கிறார். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான முதற்கட்ட பணிகளும் இத்தொகுதியில் தொடங்கப்பட்டுள்ளன. ஆனாலும் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட நீண்டகால கோரிக்கைகள் இன்னும் தீர்க்கப்பட வேண்டியுள்ளதாக கூறுகிறார்கள் தொகுதி மக்கள். KN நேருவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று திமுகவினர் கூற, 9 தேர்தல்களில் 4 தோற்றவர்தான் நேரு என்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். இந்த முறை அதிமுக மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சி, விஜயின் தமிழக வெற்றி கழகம் போன்றவையும் திமுகவின் கோட்டையை தகர்க்கும் நோக்கத்தோடு களமிறங்கி இருப்பது திருச்சி மேற்கு தொகுதியின் களத்தை விறுவிறுப்பாக்கியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சார்லஸ் மற்றும் லெனின்.